True Light Network. Truly beyond truth. எதிர்ப்பையும் மீறி சுவிசேஷம், வாலிபர்கள் செய்த செயல். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க கேண்டி நகரின் பொது இடங்களில் வாட்ச்மேன் பிரேயர் சென்டர் அமைப்பினர் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் வீதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் மக்களுக்கு பிரசங்கித்து வருகிறார்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தினாலும் சாபத்தினாலும் அவன் அழிவையும் வேதனைகளையும் அவன் சம்பாதித்து நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் வாலிபர்களாக இணைந்து பல்வேறு இடங்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரும் வாட்ச்மேன் பிரேயர் சென்டர் அமைப்பினருக்கு விரோதமாக அங்கிருந்த உள்ளூர் நபர் ஒருவர் சுவிசேஷத்திற்கு எதிராக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உங்களை யார் இங்கே வந்து இதை செய்ய சொன்னது என்று கூறி சுவிசேஷம் அறிவிக்க விடாமல் தடை செய்தார். பௌத்த மற்றும் பாரம்பரிய கலாச்சார நகரமான கேண்டியில் அனுமதியின்றி பிரச்சாரம் செய்யக்கூடாது என அந்த நபர் அங்கிருந்த இளைஞர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். මේක ඇවිල්ලා ඕන් talk about English. හරි ඔයාලා ඕන දෙයක් කියන්න. This is a common nation. Common nation, yes. You can take this Buddhism. Don't care about the common nation. This is Buddhist. This is culture city. இதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பேசிய ஊழியர்கள் அனைவருக்கும் எச்சரிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்ப மகனே, மெய்யான அன்புள்ள தகப்பனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. இறுதியில் கேண்டி மாவட்ட பகுதியில் வாழும் மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மற்றும் குடும்பங்களுக்காகவும் ஜெபம் செய்யப்பட்டது. என்னுடைய பாவத்தை இருந்து என்னை மீட்டுக் கொள்வதற்காகவே உயிரோடு பாவத்தை ஜெயித்து எழுந்தார் என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். அப்போஸ்தலர் 4:20 சொல்லப்பட்டது போல நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று அப்போஸ்தலர்கள் தைரியமாய் கூறியது போல அனைத்து எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் வாட்ச்மேன் பிரேயர் சென்டர் அமைப்பினர் தைரியமாக சுவிசேஷ பணியை தொடர்ந்து செய்து வருகின்றனர். சுவிசேஷ பாரமுள்ள வாலிபர்கள் இன்னும் எழும்பவும் தைரியமாக சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லவும் நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.